அபிராமி அந்தாதி பாடல் எண் 68. இதுவும் ஒரு முக்கியமான பாடலாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த பாடலின் நூற்பலன் நாம் நிலம், நீர், வீடு, வாசல், தோட்டம் போன்ற செல்வங்கள் பெருகும் என்று கொடுத்திருக்கிறது. அதாவது நம்முடைய 16 வகை பேர்களும் சேர்ந்து வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். அப்படி உண்டாவதற்காக சொல்ல வேண்டிய, கேட்க வேண்டிய அருமையான ஸ்லோகம் இந்த 68வது பாடல். குறித்து வைத்து கொள்ளுங்கள். இந்த பாடலை பிரதி செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் அபிராமி படத்தின் முன் நின்று பாராயணம் தொடர்ந்து செய்து வந்தால் வீட்டில் தரித்திரம் என்பது இல்லாமல் வறுமை என்பது ஒழிந்து வீட்டில் சகல செல்வங்களும் பெருகும். இப்போது பாடல். பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர்விசும்பும் ஊரும் முருகு சுவையொளி ஊரொலி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே. இதன் பொருள், மண்ணும் மணமும் நீரும் சுவையும் நெருப்பும் ஒளியும் காற்றும் தொடு உணர்ச்சியும் வானும் ஒலியும் ஒருங்கிணைந்து நிற்குமாறு எல்லா பொருள்களிலும் கலந்து நிற்கும் தலைவி அபிராமி தேவியே, அந்த தேவியே சிவகாம சுந்தரியாகவும் இருக்கின்றார். அந்த அம்பிகையின் சிற்றடிகளே புகலிடம் என்று சார்ந்த தவமுடையவர்களுக்கு அடைய முடியாத செல்வம் ஏதும் இல்லை. அதாவது அபிராமி தேவியின் பாதங்களை சரணடைந்தவர்கள் லட்சுமி கடாட்சத்தை பெற்று பெருந்தனவான்களாக ஆக முடியும் இந்த பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்தால் என்பதுதான் இதன் கருத்து.